ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க புக்கோட நேம் த 48 லாஸ் ஆஃப் பவர், ரிட்டன் பை ராபர்ட் கிரீன். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி சேனலில் இருக்கும், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? பணம், பேர், புகழ் இல்லையா அறிவு? இந்த எந்த காரணமே கிடையாதுங்க. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட மன உறுதி. எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷன்ஸை புரிஞ்சு வச்சுருக்கோமோ, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ, அதை வச்சு தான் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறது டிசைட் பண்ணலாம். பொதுவாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுற 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று நம்ம பிரெயின், இன்னொன்று நம்மளோட ஹார்ட். ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம பிரெயினுக்கு இப்படி பேசக்கூடாது, இல்லை இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளையும் மீறி நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணி ரியாக்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உங்கள் ஆஃபீஸோட டீம் மீட்டிங்கில் நீங்கள் சரியான விஷயங்கள் தான் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சாலும் அதை சொல்கிற இடம் தப்புங்கிறது உங்களுக்கும் தெரியும். அது எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாத போது நீங்கள் அதை சொல்லுவீங்க. சொல்லும் போது நீங்கள் ரியாக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கோபமும் பட்டுருவீங்க. ஆனால் அந்த இடத்துல கோவப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட எமோஷன்ஸ் தான் உங்கள் பிரெயினை ஓவர் பவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஹவு டு பி எ மாஸ்டர் ஆஃப் யுவர் ஓன், இதுக்கான சில டிப்ஸை தான் ராபர்ட் கிரீன் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதில் சில விஷயங்கள் தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், நோ யுவர் செல்ஃப் தரோலி. நீங்கள் அடுத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதனால் கோவப்படுறீங்க, எதனால் அழுகுறீங்க, ஏன், எதுக்காக, இது செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு கோவமோ அழுகையோ வருதுன்னா சும்மா யாருமே அதை அழுக மாட்டோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, இல்லை சைல்டுஹுட்டில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுதா, அந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணாதான் உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டு மித்தவங்க முன்னாடி எமோஷனலாக வீக்காக இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்செப்ட் பீப்புள் ஆஸ் ஃபேக்ட்ஸ். ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் நம்மளை இப்படி சொல்லிட்டாரு, இவர் எப்படி நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக ஓகே ஃபைன், ரமேஷங்கிறவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, ஏன் சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக்கிட்டு அதில் இருக்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை மட்டும் செக் பண்ணி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது தேவையா தேவையில்லையாங்கிறது மட்டும் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எமோஷனாக ரியாக்ட் ஆகிறது குறையும். அவங்க சொல்கிற விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக்கிட்டு யார் சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஆஃபீஸ் கல்ச்சருக்கு ரொம்பவே பொருந்தும். நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு சுப்பீரியராக இருக்கீங்க இல்லையா, ஒரு ஹெட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கங்கும் போது அது நல்லதா கெட்டதான்னு மட்டும்தான் நீங்கள் ஆராயணுமே ஒழிய அவங்க உங்களோட சின்னவங்களா பெரியவங்களா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இந்த மாதிரி ஆராய்ஞ்சிங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட வெளியில் வர ஆரம்பிக்கும். எப்படி நம்மளோட சின்னவங்க ஒரு அறிவுரை சொல்லலாங்கிற மாதிரி நீங்கள் எமோஷனல் பிரேக் டவுன் ஆகி அடுத்தவங்க முன்னாடி கெட்டவங்களா தெரிவிங்க. அதுக்கு பதிலாக உங்களோட ஜூனியராகவே இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இல்லை எனக்கு இது வேண்டாங்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு எமோஷனல் ஸ்ட்ராங்கான பர்சனாக தெரிவிங்க. அடுத்த விஷயம், இன்க்ரீஸ் யோர் ரியாக்ஷன் டைம். நீங்கள் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனே அதை ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஒதுங்கி நின்று பார்த்து அந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குங்கிறத ராபர்ட் கிரீன் சொல்ல வராரு. உதாரணத்துக்கு நீங்கள் தப்புன்னு சொல்லி ஒருத்தங்க 10 பேர்த்து முன்னாடி சொல்கிறாங்கன்னா உடனே கத்தி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணலை, என் மேலே குற்றமே கிடையாதுன்னு சொல்லி கத்துறதுக்கு பதிலாக ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களை காம் பண்ணிக்கிட்டு அதுக்கு நிதானமாக பொறுமையாகவும் பதில் சொல்லலாம். இன்னொரு விஷயம், உங்கள் எமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது வெளியில் வருதுன்னு உங்களுக்கு நீங்கள் தெரியும் போது தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போய் கொஞ்சம் நேரம் காமானதுக்கப்புறம் ரிலாக்ஸாக அந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் ரிலேட் பண்ண முடியுது, உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த புக்கில் இன்னும் கொஞ்சம் கூட சீரியஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.